வணக்கம் நண்பா, நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குறளும் அதற்கான விளக்கமும், அந்த விளக்கம் தரக்கூடிய அந்த பொருள், இந்த திருக்குறளினுடைய இந்த பொருளை எப்படி நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த போகிறோம், பயன்படுத்தி எப்படி வளமாக வாழ போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற அப்படிங்கிறதா குறள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு பணிவும் இன்சொல்லும் அணிகலன்கள் ஆகும். மற்ற அணிகலன்கள், அதாவது நகை ஆபரணம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அணிகலன் ஆகாது அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காருன்னா இது சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா மற்றவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்கிற போது அனைவருக்குமே நல்லது தான் நடக்கும். இதுவே மற்றவங்ககிட்ட தெனாவட்ட நடந்துக்கிறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ குடிக்கும்போது டேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்குது. டேய் தம்பி, இந்த டேபிளை தொடச்சுடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஒரு சுளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம எப்போ போனாலுமே அவங்க மனசில் பதிவாரி ஒரு தெனாவட்டு பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அவங்களும் பணிவாக நடந்துக்க மாட்டாங்க. அவங்களும் இதாக தான் நடந்துக்குவாங்க. அதுவே தம்பி இந்த டேபிள் கொஞ்சம் தொடச்சுடுப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வருங்க, ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் வரும். மற்றவங்கக்கிட்டேயும் அதேமாதிரி அன்பாக நடந்துக்குவாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஸோ இதைத்தான் வள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு. இதே போல் நடந்து இன்னும் நிறைய அன்பர்களை நம்ம பெற்று வாழ்க்கையில் நல்ல வளமுடன் வாழ்ந்து இன்னும் 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 16 வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இது போன்ற நல்ல திருக்குறளினுடைய பொருள்களை நாம் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையே நம்ம காதில் கேட்டு எப்படி சொல்கிறது, கரெக்டாக அதை பின்பற்றணும். அதுதான் மேட்ருங்க. நம்ம எதையுமே கேட்போம் நல்ல விஷயங்கள், ஆனால் பின்பற்ற மாட்டோம். பின்பற்றி நல்ல விஷயங்களை பெறுவோம் என்று சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேசன். கோ.